ராமநாதபுரம் மாவட்டம் மன்னார் வளைகுடா கடலில் விடப்படும் பயன்படாத வலைகளால் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்து ஏற்படுவதாகவும் பவழப்பாறைகளின் வளர்ச்சியும் பாதிக்கப்படுவதாகவும் இது குறித்து மீனவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. போக்சோ வழக்குகளில் 10% குற்றவாளிகள் கூட தண்டிக்கப்படாததற்கு திமுக அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2015ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை போக்சோ சட்டத்தின்படி 21,672 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அவற்றில் 2023 வழக்குகளில் மட்டுமே குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டுள்ளனர். 30% வழக்குகளில் போதிய ஆதாரங்கள் இல்லை என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இது தவிர 12,170 வழக்குகள், அதாவது 60% வழக்குகள் இன்னும் விசாரிக்கப்படாமல் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளன. போக்சோ வழக்குகளில் ஓராண்டிற்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஆனால் தமிழகத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக போக்சோ வழக்குகள் தேங்கியுள்ளன. போதிய எண்ணிக்கையில் போக்சோ சிறப்பு நீதிமன்றங்கள் இல்லாததும் புலன் விசாரணைகள் சரியாக மேற்கொள்ளப்படாததும் தான் இதற்கு காரணம். இதற்கு தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றவாளிகள் தப்பிவிடுவதால் அச்சம் குறைந்து குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கின்றன. பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்றால் அத்தகைய குற்றங்களில் ஈடுபட்டால் தண்டிக்கப்படுவோம் என்ற அச்சம் நிலவ வேண்டும். அதை உறுதி செய்யும் வகையில் தேவையான போக்சோ நீதிமன்றங்களை அமைக்க வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். தேர்வு நேரம் என்பதால் அமைச்சர்களின் கோரிக்கையை ஏற்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களின் போராட்டத்தை ஜூன் மாதத்திற்கு தள்ளி போட திட்டமிட்டுள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சமீபத்தில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அடுத்த கட்ட போராட்டத்தை இம்மாதம் நடத்த திட்டமிட்டிருந்தனர். சட்டசபை கூட்டம் முடியும் வரை போராட்டத்தை தள்ளி போட வேண்டும் என அவர்களிடம் அமைச்சர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் போராட்டம் தொடர்பாக புதிய முடிவை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்கள் எடுத்துள்ளன. இது குறித்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் கூறும்போது, தேர்வு நேரம் என்பதால் போராட்டத்தை ஜூன் மாதத்திற்கு தள்ளி போட திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் பிரச்சனையை ஆறப்போடவில்லை. பேச்சு நடத்திய அமைச்சர்கள் குழு 4 வாரம் அவகாசம் கேட்டுள்ளது. அதன்பின் அவர்களை மீண்டும் சந்தித்து பேசுவோம். என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதை அறிந்து அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படும். தேர்வு நேரத்தில் போராட்டம் நடத்தினால் நீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறியுள்ளார். தமிழகத்தில் ஜாதி சான்றிதழ் வழங்கும் நடைமுறையில் மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பட்டியல் இனத்தின் ஒரு பிரிவான ஹிந்து கொண்டாரெட்டி ஜாதி சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே.பி. பார்த்திவாலா, ஆர். மகாதேவன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிடும் போது, தமிழகத்தைச் சேர்ந்த பிரதீபா என்பவர் தன் மகனுக்கு ஹிந்து கொண்டா ரெட்டி சமூகத்திற்கான ஜாதி சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்தார். தாசில்தார் முறையான விசாரணை மேற்கொண்ட போது அந்த பெண் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் அல்ல என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவருக்கு ஜாதி சான்றிதழ் மறுக்கப்பட்டது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தை பிரதீபா நாடினார். அவர் தரப்பு வாதத்தை ஏற்க மறுத்த நீதிமன்றம் அந்த பெண்ணின் மகனுக்கு ஹிந்து கொண்டாரெட்டி சமூக ஜாதி சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர் வாதிட்டார். இதை கேட்ட நீதிபதிகள், தமிழகத்தில் போலீஸ் ஜாதி சான்றிதழ் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. இந்த போலி சான்றிதழ் வழங்கும் விவகாரத்திற்கு பின்னால் மிகப்பெரிய மோசடி நடப்பது தெரிகிறது. இது போன்ற செயல்பாடுகளை ஏற்க முடியாது. இது மிகவும் ஆபத்தானது. எனவே ஹிந்து கொண்டாரெட்டி சமூகம் என்ற பட்டியலினத்தின் பெயரில் வழங்கப்பட்டுள்ள ஜாதி சான்றிதழ்களின் உண்மைத்தன்மை குறித்து ஜாதி சான்றிதழ் தொடர்பான மாநில அளவிலான ஆய்வுக்குழு விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
ராமநாதபுரத்தில் கணக்கில் வராத 5.60 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து ராமநாதபுரம் நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் அலுவலக அதிகாரிகளிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதேபோல தூத்துக்குடியில் லஞ்சம் வாங்கிய சார்பதிவாளரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அரசு அலுவலகங்களில் லஞ்ச லாவண்யங்கள் தலைவிரித்து ஆடுவதாக பொதுமக்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் புகார்களையும் தெரிவித்து வருகின்றனர். இதனால் புகார்கள் வரும் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் அடிக்கடி திடீர் சோதனை நடத்துவது வழக்கமாகும். அந்த வகையில் ராமநாதபுரம் நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீரென சோதனை நடத்தினர். அப்போது கணக்கில் வராத பணம் 5.60 லட்சம் ரூபாய் சிக்கியது. இது தொடர்பாக அலுவலர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதேபோல தூத்துக்குடி மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தினர். இதில் கணக்கில் வராத 3,63,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது. மாவட்ட பதிவாளர் சதாசிவம், புதுக்கோட்டை சார்பதிவாளர் செல்வகுமார் ஆகியோரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவின் உடல் எடை குறித்து காங்கிரஸ் பெண் நிர்வாகி ஷாமா முகமது பேசியது சர்ச்சையான நிலையில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது.